ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலின் இயக்குனரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம் பராசக்தி. நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா NIOS நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கூல், தேசிய திறந்தநிலை பள்ளி நிறுவனம், அதை நம்ம தமிழகத்தை பொறுத்தளவை அதை மூடணும். இன்னொரு விஷயம் அதில் படித்து வர்றவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நிபந்தனையை போடுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மாநில அரசும் மத்திய அரசும் ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தா அதில் கஷ்டப்படுறது மக்கள் தான். என்ன யோசனை எடுத்துக்கங்க. ஓப்பன் ஸ்கூலிங் கான்செப்ட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அதாவது 3 டைப் ஆஃப் ஸ்கூலிங் இருக்குங்க. இன்ஸ்டிடியூஷனல் ஸ்கூலிங், அதாவது நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போய் பசங்களை எடுத்துகிட்டு போய் படிக்கிறோம். அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூலில் போனால் அந்த பல கிளைகள் இருக்குது. IB, சில பேர் CBSE, சில பேர் SSLC அப்படி. அது ஆனால் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 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 பள்ளிக்கூடத்துக்கு போய் கூடத்தில் படிக்கிறது. ரெண்டாவது ஹோம் ஸ்கூலிங், அதாவது பல நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், துபாயில், இங்கிலாண்டில் எனக்கு தெரிஞ்ச பல VVIPs முக்கிய பிரமுகர்கள் சென்னையிலையும் சரி, டெல்லியிலும் சரி, பெங்களூரும் சரி, அவங்க பசங்களுக்கு ஹோம் ஸ்கூலிங் வச்சுப்பாங்க. என்ன தேவையோ யாராவது ஒருத்தர் ஒரு 2-3-4 மணி நேரம் வீட்டில் கற்றுக் கொடுத்துட்டு போவாங்க. அதாவது இப்போ ப்ரைவேட் டியூஷன் மாதிரி த்ரூ அவுட். எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே நிறைய பேர் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு டென்னிஸோ ஒரு பில்லியர்ட்ஸோ கால்ஃபோ ஆடிட்டு அதில் விளையாட்டு வீரர்கள் ஆகுறாங்க. இவங்க கூட படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிடலாம். 3வது கான்செப்ட் ஓப்பன் ஸ்கூல். ஒருத்தருக்கு ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அவங்க எட்ட முடியாது. ஆனால் இப்போ மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அவங்க போக முடியாது. ஆனால் ஹோம் ஸ்கூலில் வீட்டுக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறதுக்கு வசதி ரொம்ப அதிகம் தேவைப்படும். அந்த வசதியும் அவங்களுக்கு இல்லை. ரெண்டுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்ன, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூல். அது ஆன்லைன்லேயே அந்த காலத்துலேயே இந்திரா காந்தி இருக்கும்போது இந்திரா காந்தி இக்னோன்னு ஆரம்பித்தாங்க, நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி. அது கூட நம்ம போய் பட்டம் எடுக்கலாம். இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி முதல்ல ஆரம்பித்து, பல்கலைக்கழகம் முதல்ல ஆரம்பித்து, அப்புறம் தான் ஸ்கூல் அதுக்கப்புறம் ஆரம்பித்தாங்க. சரி, ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்படி பண்ணலான்னா மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கூடங்கள் இல்லாத குக்கிராமங்கள் அல்லது வேறு ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பள்ளிக்கூடங்கள் அணுக முடியாத மாணவர்களுக்கு அவங்க வீடு தேடி மருத்துவம் போல வீடு தேடி கல்வி, அவ்வளோதாங்க. ஏன்னா எல்லா இடத்தையும் இப்போ 4G 5Gன்னு வந்துருச்சு. ஸோ அவங்க கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணால் அவங்க படிக்க முடியுங்கிறது ஓப்பன் ஸ்கூல். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் வந்துச்சு. இந்த ஓப்பன் ஸ்கூலில் கிடைக்கிற டிப்ளமா, ஏன்னா அது ஸ்கூல் வரைக்கும் இல்லை, அதுக்கு மேலே டிப்ளமாஸும் இருக்குது. இது 18 மாத டிப்ளமாஸ். இந்த 18 மாத டிப்ளமா 24 மாத டிப்ளமாவுக்கோ அல்லது 3 வருட ஒரு BSCக்கோ அது சமமாகுமாங்கிறது ஒரு பெரிய கேஸ் போயிட்டு இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டாங்க, இல்லை இது சமம் இல்லை. இந்த டிப்ளமா நீங்கள் ஓப்பன் ஸ்கூலில் எடுத்தீங்கன்னா அது இன்னொருத்தருக்கு கொஞ்சம் சமமாகாது. அது ஒரு 3 வருஷம் ஃபுல்லாக படிக்கிறவங்களுக்கு கம்மியாகும். அது ஓகே, அக்செப்ட். ஸோ ஒரு ஜாபுக்கு போகும்போது, ஒரு வேலைக்கு போகும்போது இந்த ஓப்பன் ஸ்கூலில் வர்றவங்களுக்கு கொஞ்சம் 2வது தளம், முதல் தளம் 3 வருஷம் படித்தவங்களுக்கு, தட் இஸ் ஒன்லி ஃபார் அ டிப்ளமா. ஆனால் ஸ்கூலுங்கிறது 10ஆம் கிளாஸ் வரைக்கும், 12ஆம் கிளாஸ் வரைக்கும், அதுக்கப்புறம் நம்ம கல்லூரிக்கு போகிறோம். இதே ஓப்பன் ஸ்கூலில் டிப்ளமா விட்டுட்டு 10 and 12 10, 12 பார்த்தீங்கன்னா லா படி. இந்த 10th and இந்த 12th சமம். ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறவங்களுக்கும், ஹோமில் படிக்கிறவங்களுக்கும், அல்லது ஒரு டீச்சர் இல்லாமல் ஹோமில் ஒரு கம்ப்யூட்டர் வச்சு படிக்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு எக்ஸாம். இந்த +2 எக்ஸாமையோ அல்லது 10th எக்ஸாமையோ ஒருத்தர் எழுதினால் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, அது போல் எப்படி வந்தாங்கங்கிறது முக்கியம் இல்லை. அந்த தேர்வில் அவங்க சரியான மார்க் தேர்வில் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தேர் ஆன் த சேம் விக்கெட். ரிமெம்பர், அந்த டிப்ளமா விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் இன்ஜினியரிங் போகணுமா, இதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இந்த GRE எழுதி அமெரிக்காவுக்கு போனால் போகலாம். இங்கேயே அந்த JEEE எழுதி IITக்கு போகணுமா எழுதலாம். இங்கேயே நீட் எழுதி மெடிசனுக்கு போகணுமா போகலாம். அதனால் இது என்னோட மனசில் இந்த ஓப்பன் ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு வாட்னா, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பது ஒரு அரசின் கடமை. ஏன்னா அம்பேத்கர் ஐயா அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸில் 1949 1948 49 சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
ரைட். இப்போ அந்த வாய்ப்பு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்கு மாநில அரசு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க கொடுத்த அந்த வாய்ப்பை நீ எடுத்துட்ட, நீ படிச்சுட்ட, நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்ட, ஆனால் நான் மட்டும் உனக்கு என்னோட அரசில் மாநில அரசில் வேலை கொடுக்க மாட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 நம்ம தமிழ்நாடும் ஒன் ஐ திங்க் ஜார்க்கண்ட் ஒரு 2 மாநிலங்களில் தான் இது மாதிரி இந்த ஓப்பன் ஸ்கூலில் வந்து நாங்கள் வந்து அப்போ NIOS நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்டடியில் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. தவிர மற்ற 24 மாநிலங்கள்லையும் யாருமே இது மாதிரி நாக் அவுட் பண்ணல. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து இவ்வளவு காழ்ப்புத்தனமா, நீ வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நீ வந்து ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற, நான் உனக்கு வந்து பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்கல. எங்க நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அரசியல் சாசனத்தை ரைட் டு எஜுகேஷன் 4 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கம்பல்சரியாக ஒவ்வொரு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து, ஏன்னா அது கம்பைன்டு பட்டியல், ஒவ்வொரு குழந்தைக்கும் நான் எஜுகேஷன் கொடுக்குறது நம்மளுடைய கடமை. நம்ம வந்து ஒரு குக்கிராமில் கொடுக்காம இருக்கிறது யாரோட தப்பு? நம்ம தப்பு. அந்த பையன் என்ன பண்ணுறான், ஏன்னா வந்து மாற்றுத்திறனாளி, என்னால் வர முடியாது, நான் வீட்டில் உட்காந்து கம்ப்யூட்டரில் படிக்கிறான். அந்த பையன் என்ன பண்ணுறான், அப்புறம் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறான். நாம் என்ன பண்ணுறோம், நான் உனக்கு ஸ்கூல் கட்டல, நீயாவே படிச்சுட்டு வந்த, நான் உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவது ஒரு 2-3 பசங்க மாற்றுத்திறனாளிகளோ அல்லது குக்கிராமில் இருக்கிறவங்களோ டைரெக்டாக போய் இது கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எடுத்தால் கட்டாயமாக இதில் வந்து அவங்க தான் வின் பண்ணுவாங்க, அவங்க ஜெயிப்பாங்க. நமது மாநில அரசு தோற்று போயிடுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நேராக அவங்க கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்துடுவாங்க. நானும் முதல்ல இந்த அரசியல்லாம் வரும்போது முதல்ல கான்ஸ்டியூஷனை படித்தேங்க. அரசியல் சாசனத்தில் எல்லாமே இருக்குது. Why are you denying a constitutional right? அவனுக்கு நீ ரைட் டு எஜுகேஷன் கொடுக்குற, எஜுகேஷன் கொடுத்துட்டு அப்புறம் அந்த எஜுகேஷன் ஏற்றப்பறம் நான் வேலை கொடுக்க மாட்டேன் ஏன் சொல்கிறேன்? இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம், அதுக்கு வந்து கொஞ்சம் நாங்கள் 2வது தளத்தில் போட்டு 1வது தளத்தில் வந்து ரெகுலர் ஸ்கூலில் படிச்சுட்டு வருவாங்க நீங்கள் சொல்ல, அது வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வரவே முடியாது என்று சொல்லி அவனை விரட்டுறது வந்து அவனுடைய அடிப்படை அரசியல் சாசன உரிமைகளை அதோடு நம்ம பங்கா எடுப்பது போல சமமாகிறது. ஸோ நீதிபடி பார்த்தோம்னா, அரசியல் சாசன படி பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசுடைய இது வந்து இட் இஸ் கோயிங் டு லூஸ் ஒன் டே. சரி, இப்போதைக்கு எந்த காரணத்துக்கு அப்படி பண்ணி ஒரு நமது மக்கள் ஜனத்தொகையில் வந்து ஒரு பகுதிக்கு இது மாதிரி அவங்க காழ்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தட் இஸ் ஆன் ஒன் சைட். இன்னொரு சைட் பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எப்போவுமே இட்ஸ் ஹியூஜ். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வரைக்கும் மத்திய அரசு வந்து நீ ஓப்பன் ஸ்டடி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்டடியில் நீ இப்போ படிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் வந்து உனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அத்தனை வேலை வாய்ப்புகளும் அவங்களுக்கு இன்னும் இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்டடியோடைய மையத்தையே நீங்கள் மூடணும்னு. ஏன்? அதுக்கு வந்து வேலையே இல்லைன்னா நீ வேலை கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்குறாங்க, தனியார் நிறுவனங்கள் கொடுக்குறாங்க, வெளிநாடு கொடுக்குறாங்க. பின்ன எப்படி, எந்த ஒரு பேசிஸில் அது ஒரு ஹைவேக்கு நடுவில் கட்டிட்டு இருந்தாங்கன்னா சரி அது வேறு இடத்துல போய் வெய்யான்னு சொன்னோம். அவங்க ஒரு ஓரம் ஒடுக்கில் வச்சுக்கிட்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் NIOSஐ நீ கம்ப்ளீட்டாக மூடுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு அடிப்படை ஒரு காமன் பகுத்தறிவே இல்லை. நம்ம கட்சிகள்லாம் பகுத்தறிவுன்னு சேர பிடிச்ச கட்சிகள், பின்ன கழகங்கள், பின்ன எப்படி வந்து எந்தவித ஒரு பகுத்தறிவு அடிப்படையும் இல்லாமல் ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட், ஒரு தேசிய அளவில் ஒரு மையம் ஓப்பன் ஸ்டடிக்கு அதை வந்து நம்ம ரத்து பண்ணுறதுக்கு அல்லது இந்த இடத்துல இருந்து நகர்த்துறதுக்கு, அதை நல் அண்ட் வாய்டு பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ரெண்டும் நான் வந்து ரொம்ப கிளியராக பொது வழியில் எடுத்து வைக்கிறேன். நம்ம பார்க்குற சகோதரிகள் வந்து 1-2 பேர் பாவம், அவங்க பசங்க வந்து இது மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்டடியில் படிச்சுட்டு இருப்பாங்கம்மா, யாரும் பயப்படாதீங்க, இது வந்து ஒரு தற்காலிக தடை தான், இது வந்து ரொம்ப நேரம் இருக்காது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய உரிமைகளுக்கு நீங்கள் அடித்து நீங்கள் வாதாடினீங்கன்னா உங்கள் உரிமைகள் கிடைக்கும். யாராலும் இதை வந்து தவிர்க்க முடியாது. கண்டிப்பாக சார். அதாவது மத்திய அரசு கொண்டு வரும் எந்த திட்டங்களையும் தடை பண்ணுவதே மாநில அரசின் நோக்கமாகவே இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வந்து கொஞ்சம் மாறுபடுவேன். பராசக்தி நீங்கள் சொன்னதில் ஹாஃப் நீங்கள் சொன்னது கரெக்ட். இது மாதிரி இந்த NIOS மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப நல்லா இயங்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கணும், நல்லாயிருக்கும். அதை எடுக்கிறாங்க,
இவங்களுடைய இது மட்டும், இவங்களுடைய இம்ப்ரெஷன் ஸ்டாம்ப் ஸ்டிக்கர் மட்டும் போடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம முதலமைச்சரோட படத்தையும் போடுங்க, அவங்க மோடி ஐயாவோட படத்தையும் போடுங்க. அவங்க அவ்வளோ காசு இருக்குது, 22,000. பியூஷ் கோயல் மினிஸ்டர் கிட்ட பேசியிருந்தேன், 22,000 கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அந்த காலை சிற்றுண்டி மத்திய திட்டத்துக்கு. அது கம்பைன் திட்டம். 70% அங்கேருந்து, 30% மாநில அரசு இருந்து. அந்த 70% கொடுத்த ஒரு மோடிஜியோடைய படம் காணவே காணும், அவர் பேர் காணவே காணும். 30% கொடுத்த நம்ம முதலமைச்சர் படம் மட்டும் ஃபுல்லாக இருக்குது அங்கே. அது வந்து எனக்கு கொஞ்சம் ஏன் அப்படி பண்ணுறோம், நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம ஆட்களும் அங்கே இருக்கட்டுமே, அவங்க ஆட்களும் இருக்கட்டுமே. மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் சேர்ந்து போனால், என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் முக்கியம் இல்லைங்க, மக்கள் முக்கியம். மக்கள் தான் முக்கியம். யார் மக்களுக்கு பண்ணுறாங்களோ அது முக்கியம், மக்களுக்கும் அது தெரியணும். மக்களுக்கு தெரியாத மாதிரி தானே அவங்க பண்ணுறாங்க, அதாவது அதுதானே உண்மையாக இருக்குது இல்லையா? இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்க, நெத்தேடி அடிச்சிங்க. ஏன் அது மாதிரி மக்களுக்கு தெரியாமல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? பட் ஜனம் டிவியோ, நானும் இது மாதிரி பல தாமரை டிவி பல வெளியில் எடுத்து சொல்கிறாங்க. ஸ்லோவாக அது மக்களுக்குள்ளே போகுது. இல்லை நான் தூங்கலை, ஆனால் தூங்குறா போல் நான் நடிக்கிறேன் இருக்கிறவங்கள வந்து நம்ம எழுப்ப முடியாது. ஆனால் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தவங்கள வந்து எழுப்பி இல்லை. ஆக்சுவலாக இந்த திட்டங்கள் எல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்தது, மாநில அரசு அவங்களுக்கு போதிய அளவுக்கு ஒரு ஒரு பேர் அங்கீகாரம் கூட கொடுத்துருக்கலாமே என்கிற உண்மை. இது உண்மை வந்து தீப்பொறி மாதிரிங்க, வச்சா சும்மா எல்லாருக்கும் 2 நாளில் தமிழ்நாடுக்கே தெரியும். ஐம் நாட் சேயிங் பெருசாக மோடி ஃபோட்டோ போட்டு முதலமைச்சர் ஃபோட்டோவே போட வேணாம், அப்படி வேணாம். முதலமைச்சரும் சரி, நம்ம மாநில அரசும் சரி, அந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு சேர்த்து விடுறாங்க, விநியோகிதம் பண்ணுறாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிங்களா, 70-30 போட்டுக்கிங்களா. இது என்ன அவங்களை விட்டுட்டு நான் மட்டும் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தேன், இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் அவ்வளோ நல்ல மத்திய திட்டம். அங்கேருந்து கொண்டு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ப்ரோக்ராம் வந்து அது வந்து நான் முதல்வர் திட்டமாக்கியிருக்காங்க. அந்த போர்ட்டல் சைட்டுக்கு நான் போய் பார்த்தேன், வெறும் நம்ம முதல்வருடைய படம் தான் இருக்குது. எனக்கு ஒரு பிடிக்கும், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். இப்போ கூட அதெல்லாம் டிஃப்ரெண்ட் மேட்டர். ஆனால் மோதியை அவனுக்கு போடுறோம்ல, அவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அதுவும் 70% கொடுக்குறவங்கள நம்ம கண்டுக்காமல் விட்டால் அது எப்படி நியாயமாக இருக்கும், அது எப்படி நீதியாக இருக்கும்? மக்கள் கேட்கணும். கேட்டால் என்ன தப்பு? அடிப்பாங்களா, உதைப்பாங்களா? கேளுங்க, இதுதான் ஜனநாயகம். அப்படி கேட்டால் அந்த மாற்றம் அவங்க கொண்டு வந்து 2 போட்டு வச்சா சரி, மத்திய அரசு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக. அப்போ வந்து இந்த கேள்விகள், இந்த உரசல்கள், இந்த நெரிசல்கள் வராது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது சும்மா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1967 2024 வரைக்கும் விடாமுயற்சிங்க. அது வந்து திமுக அதிமுக யார் இருந்தாலும், காங்கிரஸ் எங்களுக்கு பண்ணல, பாஜக எங்களுக்கு பண்ணல, இதே தான் மத்திய அரசு எனக்கு போதிய அளவுக்கு பண்ணல. அஃப்கோர்ஸ் அழுகுற குழந்தைக்கு தான் பாலுங்கிற வகையில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறோம். பட் அதே மாவை வந்து எவ்வளோ வருஷமாக நம்ம அரைச்சிட்டு இருக்க போகிறோங்கிறது மக்கள் யோசிக்கணும். கண்டிப்பாக சார். அதாவது இயற்கை பேரிடர் ஒரு 6,000 ரூபா கொடுத்தாங்க தமிழக அரசுனாலும், அதில் 4,500 மத்திய அரசு தான் கொடுக்குதுன்றதே நிறைய மக்களுக்கு தெரியல. கரெக்ட். 1,500 தான் தமிழக அரசு கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்கு. இது வந்து மக்களுடைய அறியாமைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மக்களுடைய அறியாமை ஒன்று. ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. 6,000 வந்து 4,500 வந்து மத்திய அரசு, கரெக்டாக சொன்னீங்க. 1,500 இங்கேருந்து. எங்கே வந்து மக்கள்கிட்ட என்னுடைய வேண்டுகோள், எங்கே நீங்கள் நிஜமாகவே ஒரு உண்மையாகவே ஒருத்தருக்கு வந்து நம்ம ஆதரிப்பும் கை கூப்பிடுவோம், அங்கே பண்ணணும். இப்போ இந்த 1,000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தாங்க, அந்த 1,000 ரூபாய் வந்து மத்திய அரசுலேருந்து வரல, அதுக்கு நம்ம சல்யூட் பண்ணணும். ஆனால் இந்த 6,000 பேரிடரில் வந்து 1,500 தான் மாநில அரசு, 4,500 ரூபாய் மத்திய அரசுலேருந்து வந்திருக்கு. மத்திய அரசு அங்கே வந்து அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமனும் எந்த ஊர்ஜிதப்படுத்திட்டாங்க. இது மாதிரி 6 லட்சம் கோடி இங்கேருந்து போயிருக்கு, 6 லட்சம் 65,000 கோடியோ 66,000 கோடியோ அங்கேருந்து வந்திருக்கு. ஒவ்வொரு புள்ளி விவரத்தோடு சொல்லி அந்த டெவல்யூஷன் எக்ஸ்பென்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம நிதி அமைச்சர். அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு தெரியணும். நீங்கள் கேட்டிங்களா அறியாமையா இல்லையா? ஒரு சிலர் சரி கழக பட்டு உடையவர்கள், நம்ம ஆளுங்க தான், தீ குடிக்கிற ஆளுங்களாச்சே, நீ என்ன சொன்னால் நான் கேட்க மாட்டேன்ப்பா, நம்ம ஆளுங்க தான் சார் பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து மாற்ற முடியாது. பட் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம். அந்த பகுத்தறிவு மக்கள்கிட்ட வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ ஐ எம் சீயிங் தட் சேஞ்ச். பீப்புள் ஆர் பிகினிங் டு புரிஞ்சு, தேர் பிகினிங் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடக்குது. தயவு செய்து நானும் வந்து மிஸ்டேக் பண்ணேன். 50 வருடங்கள் 55 வருஷம் வரைக்கும் என்ன நடக்குது, ஆதார் கார்டை எனக்கு அதை பற்றி பரவாயில்லை, ஒரு பேரிடராக அதை பற்றி பரவாயில்லை. ஆனால் மக்கள் வந்து வெறும் சினிமா ட்ராமா பாட்டு ஆடல் பாடலை விட்டுட்டு அதையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன நடக்குது, ஒரு பேரிடருக்கு யார் காசு கொடுக்குறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க, யார் உண்மை சொல்கிறாங்க, யார் நல்லவங்க, யார் வரணும், தயவு செய்து
மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு ஜனநாயகம் வேணும், அதுதான், இதுதான் ஜனநாயகம். கண்டிப்பா சார். பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி பராசக்தி. நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.